போலீஸ் ஆசையால் ரவுடியான கதை. 10 பேரை வெறும் கைகளாலேயே சிதறவிட்ட சம்பவக்காரன். அம்பாசிடர் காரால் நண்பருக்குள் வந்த மகா யுத்தம். மொத்த ஸ்டேஷனையும் சூறையாடிய வலே சம்பவம். இந்தியாவை அலறவிட்ட நீதிமன்ற கொலை. நண்பனையே உயிருடன் எரித்து கொலை செய்த வன்மம். ஜெயிலுக்குள் வெடிகுண்டு தயாரித்த டான். 40 பேர் கொண்ட கும்பலால் ஜெயிலுக்குள்ளேயே சரிந்த கதை. தெக்கத்தி டெர்மினேட்டர் லிங்கத்தின் சம்பவங்கள் பற்றி அலசுகிறது த கிரைம் ஸ்டோரி, எ ஜர்னலிஸ்ட் டைரி தொடர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. ஸோ இந்த கிரைம் ஸ்டோரியில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தாதா பற்றி பேசலாம். 90களில் பயங்கர ஆக்டிவாக இருந்த ஒரு நபர். நம்ம வேறு ஊர்கள் பற்றி பேசியிருக்கோம். நம்ம தென் தமிழகத்தில் திருநெல்வேலி வரைக்கும் நம்ம பேசிட்டோம். சரி, கன்னியாகுமரியில் ரொம்ப முக்கியமான ஒரு தாதாவாக இருந்தவர். கன்னியாகுமரியில் தாதா இருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆனால் அங்கேயும் ரொம்ப டெரர் பீஸாக இருந்த ஒரு ஆள் லிங்கம் அப்படிங்கிறவர் பற்றி இந்த வீடியோவில் பேசிடலாம். லிங்கம்ன்ற ஒரு கேரக்டர் முத்துலிங்கம், அதான் லிங்கமாக மாறினது. அவர் ரவுடி ஆகணுன்றலாம் ஒன்றும் அவர் இலக்கு வச்சுட்டுலாம் வரல. ஓகே, அவர் போலீஸில் சேர்ந்து ஒரு உயரதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப அதிகமாக வச்சுருந்த ஒரு கேரக்டர். ஏன்னா அவர்கிட்ட இருந்த தனி மனித ஒழுக்கம், பெண்கள் விஷயத்தில் காட்டின நேர்மை, எந்த ஒரு அநியாயத்தை பார்த்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சுபாவம். முதல் முறையாக கிரைம் ஸ்டோரியில் ஒருத்தரை பற்றி பெருமையாக சொல்கிறீங்க. அப்படி தான் அவருடைய இமேஜ். அது எல்லாராலையும் அது இப்போவும் மறுக்க முடியாது. அப்படி தான் அவர் இருந்தது லைஃப். சம்பந்தம் இல்லாத ஒரு கேஸில் அவர் போலீஸார் அவர் பேரை சேர்த்துட்டாங்க அப்படின்றது அவருடைய ஆதங்கமாக இருந்தது கடைசியில். ஆனால் அந்த வழக்குக்கு பிறகு உள்ளே போயிட்டு வந்த பிறகு அவர் அடுத்தடுத்து பண்ணதெல்லாமே சமூகத்துக்கு எதிரானது. அதாவது சாராய வியாபாரம், வெட்டுக்குத்து, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி மிக அதாவது அந்த மாவட்டம் முழுக்க இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய 4-5 தென் மாவட்டங்கள்லாம் பதற அளவுக்கு லிங்கம்ன்ற ஒரு தனி மனிதனுடைய ஆளுமை பலமாக. ஸோ லிங்கம்ங்கிறவருடைய இனிஷியல் ஸ்டேஜுங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப சாதாரண குடும்பம், மிகப்பெரிய சொத்துலாம் இல்லை. ஒரு தான் சம்பாதின குடும்பத்தில் உடலை வலுவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ. தோற்றமாகவும் நல்ல 6 அடிக்கு மேலே தான் உயரம், வலுவாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஜிம்முக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டரை பயன்படுத்திக்கிறது, எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, இதுதான் அவருக்கு வேலை. இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பிட்ணுன்னா பொருளாதாரம் வேணும் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வேலை செஞ்சு நியாயமான முறையில் கூலிக்கு வேலை செஞ்சு அந்த காசை வச்சுட்டு குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு இவருக்கும் பார்த்துக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருக்காரு. கடற்கரை பகுதியில் அவர் வந்துட்டுருக்கார். மணல் பகுதியில் பயிற்சி மேற்கொள்ளும் போது யாரோ ஒருத்தர் கொண்டுருக்காரு. அவர் ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் கத்தி எடுத்துகிட்டு அவர் நோக்கி ஓடி வருது. ஆனால் உட்கார்ந்துட்டு இருக்கிற நபர் லிங்கத்தை பார்த்த மாதிரி கொண்டுருக்காரு. அவங்க வர்றவங்க பின்பக்கமாக வராங்க. அதனால் லிங்கத்துக்கு தெரியுது, அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற நபருக்கு தெரியல. அவர் கிட்ட வரும்போது புரிஞ்சுக்கிறார், உட்கார்ந்துட்டு இருக்கிற நபர் தான் கொலை பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக செயல்பட்டு அந்த 10 பேரையும் அவங்க அடித்து விரட்டிருக்காரு. இவர் வெறுங்கையோடு இருக்கார். 10 பேரும் ஆயுதத்தோடு இருக்கார். அவங்கள்ட்ட ஆயுதத்தெல்லாம் பிடுங்கி அவங்களெல்லாம் கையெல்லாம் உடைச்சி வெறுங்கையிலேயே அவரை காப்பாற்றிறாரு. நீங்கள் சொல்லும் போதே அவரோட தோற்றமும் வலிமையும் எப்படி இருக்குன்னு தெரியுது. காப்பாற்றி அவரு மிரண்டு போயிட்டு நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிடாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்கள். ஆமாம், அந்த நபர் தான் பிரபு. லிங்கம் பிரபு, அந்த 2 பேரும் ரிட்டையர்கள் மாதிரி இருந்தது. லிங்கம் படிப்பு மிகப்பெரிய அளவில் படிப்பு இல்லை. ஆனால் பிரபு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்லூரியில் BA தமிழ் இலக்கியம் படித்தவர். அவங்க அண்ணன் தேவராஜ் பெரிய அட்வொகேட்டு. இன்னொரு அண்ணனும் உண்டு. அவருக்கு பிரபுக்கு எப்படி லிங்கத்துக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையோ அந்த மாதிரி பிரபுக்கு மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. ரொம்ப செல்வந்தர் தான் பிரபு, மிகப்பெரிய செல்வந்தர். ஓகே, 2 பேருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு காலையில் அடக்கிறது, அங்கே உள்ளூரில் இருந்து எதனா கபடி டீம் விளையாட கூப்பிட்டானா போயிட்டு விளையாடி பரிசு வாங்கிட்டு வரும். கபடி வீரர்கள் 2 பேருமே. அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு ஏற்பாடு இருக்குது இல்லைங்களா? அங்கே கபடி மேட்ச் ஜெயசீலன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் அது தொடர்ச்சியாக கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுவார். அவர் அழைப்பின் பேரில் 2 பேரும் போகிறாங்க. பிரபு தான் கூப்பிட்றாப்புல, போக்குவரத்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறவான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்புல லிங்கத்தை. அங்கே போயிட்டு தான் உட்காந்துட்டு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே கபடியில் லிங்கம் டீம் இருக்குல்ல, அந்த டீமுக்கு ஃபவுலு, அதாவது எதிர் தரப்புக்கு தான் அதிகமான மார்க்.
அந்த மாதிரி போட்டு அவுட் ஆகிறதெல்லாம் வந்து திட்டம் போட்டு இவங்க டீமை வந்து பண்ணுறாங்க. இது பண்றாங்க. அது அங்கேயே வந்து லிங்கம் சத்தம் போடுறாப்புல, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு இருக்காப்புல. மேட்ச் முடிவு வர நேரத்தில் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அங்கே என்னென்னு தெரியல, ஒரே சத்தமாக இருக்குது, யார் எந்திருக்காங்கன்னு தெரியல, மொத்தமும் துண்டிக்கப்படுது. மறுபடியும் கரண்ட் வரும்போது அந்த கபடி மேட்ச் எடுத்து நடத்தினார்ல ஜெயசீலன், அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அங்கே மேட்சை பார்த்தவங்க அவ்வளோ பேருக்கு என்ன தோணுன்னா, ஆரம்பத்துலேருந்தே லிங்கன் டீமுக்கு எதிராக ஜெயசீலன் வந்து கான்ட்ராக்டுக்காரர் செயல்பட்டார். லிங்கம் வந்து கவுண்டர் கொடுத்தாப்புல. ஒரு கைகலப்பு அங்கே நடந்திருக்குது, முட்டல் மோதல் இருந்தது. அப்போ இந்த கொலைக்கு லிங்கம் தான் காரணமாக இருக்கும், லிங்கன் டீம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்குவேன். இவருக்கு என்னடா போலீஸ் வேலைக்கு நம்ம செலெக்ஷன் ஆகிருக்கோம், நாங்கள் வந்து ஆர்டர் வர நேரத்தில் ஒரு கேஸ் ஆனால் கூட போலீஸ் ஆக முடியாது, நம்ம அன்ஃபிட் தானே அப்படின்னு பதறி போயிட்டு பிரபுகிட்ட, நண்பா நான் வந்து தப்பிச்சிடறேன்டா, தேவையில்லாமல் என்ன சேர்த்துருவோம் அவங்களது கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி, இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. பழக்கம்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் கடன் தொல்லை ஆகிடுச்சு அப்படின்னா கட்டு மரத்தில் போய்ட்டு நடு கடல்கிட்ட போய்ட்டு யாருனால போட் எடுத்துகிட்டு வராங்கல்ல அந்த போட்டில் தங்கிட்டு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வரவர். இந்த பிரச்சனையும் அதே மாதிரி பண்ணிடுறாரு. அப்போ பிரபு டீமை போலீஸ் தூக்கிட்டு போயிடுறாங்க. விசாரணை தாறுமாறாக இருக்குது. ஏன்னா ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அப்போ பிரபுடைய அண்ணன் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால இல்லைங்க அண்ணன் லிங்கத்தை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு லிங்கத்தை கூப்பிட்டுறாங்க. லிங்கத்தை கேட்கும்போது எனக்கு அந்த கொலைங்க சம்மந்தம் இல்லை, கபடி மேட்ச் வந்து தவறாக அவங்க மார்க்லாம் பண்ணணுன்னா நம்ம வந்து பேசணும், மற்றபடி சம்மந்தம் இல்லைன்னா. இருந்தாலும் அதில் வந்து A3 அவரை சேர்க்குறாங்கல்ல, அன்றைக்கி தான் 1987 இந்த சம்பவம். அப்போது தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயிலுக்கு போய்ட்டு அப்புறம் இந்த ஒரு வருஷம் இந்த குண்டாஸ் அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு வராங்க இல்லையா. வந்த பிறகு கேஸ் பாட்டு நடந்துட்டு இருக்குது. வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறது அடுத்து? போலீஸ் ஆகவே இனிமேல் வாய்ப்பே இல்லை, இனிமேல் போலீஸ் ஆகவே முடியாது, வாய்ப்பு இல்லை. அதாவது உங்களுக்கு அன்ஃபிட்னு வந்துச்சு, வெரிஃபிகேஷன்லேயே வந்து அன்ஃபிட் வந்துச்சு, அதில் மன உளைச்சல் ஆகிடுது. அப்போது என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பிரபு சொல்கிறாப்ல, நீ ஏதாவது பண்ணுடா, நான் வந்து பொருளாதார ரீதியாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ மேலே வரதை பாரு அப்படின்போது தான் யோசிச்சு பார்க்குறாப்புல. போலீஸ் வேலை முடிஞ்சு போச்சு, தேவையில்லாமல் ஒரு கொலை கேஸில் உள்ளே போயாச்சு. இதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நம்ம ஒரு ரவுடி மாதிரி தான் பார்வை இருக்கும். இனி நல்லவடா இருந்து ஒரு பயணம் கிடையாது. சரி என்ன பண்ணோம்னா, அப்போ 1987 சாராய விஷயங்கள் நீங்கள் நம்ம பேசணும் பாருங்கள், ஒரு எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அந்த சாராயம். இவருக்கு ஏற்கனவே பிரபுக்கு வந்து வித்யா ஒயின்ஸ்னு ஒயின்ஸ், அந்த பேரில் நிறைய ஒயின்ஸ் சாப்பிடுது. அப்போது இந்த கள்ளச்சாராயமும் பார்க்குற நல்ல சாராயமும் பார்க்குற ஒரு இமேஜ் வந்து தங்கப்பாண்டின்னு ஒரு ஆள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளுக்கு அதிபர். இப்போது அவரை அங்கேருந்து ஓட விட்டாச்சுன்னா மொத்தம் நம்ம ஆளுமைக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி செயல்படும் போது தங்கப்பாண்டியன் தரப்புலேருந்து பதில் பண்ணுறாங்க. லிங்க சைடில் நிறைய பேருக்கு வெட்டு காயெல்லாம் ஏற்படுது, ஒருத்தர் 2 பேராக இறந்துடுறாங்க. பதிலுக்கு லிங்க சைடில் பண்ணும்போது தங்கப்பாண்டி சைடில் மிகப்பெரிய இழப்பு. இதுக்கிடையில் என்ன ஆகிடுதுன்னா, லிங்கம் கை ஓங்குற நேரத்தில் தங்கப்பாண்டின்னு குண்டாஸில் உள்ளே போயிடுறாரு. அப்போ அந்த இடம் காலி ஆகிடுது. ஒரு வருஷம் வெளியில் இல்லை, மொத்த இடமும் லிங்கம் கண்ட்ரோல் வந்துடுது. லிங்கம் கண்ட்ரோல் வந்த பிறகு பணம் வந்து எவ்வளோ தூரம் வந்து சேருதுன்னே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் புழக்கமாகிடுது. ஆட்களை சேர்ந்துடுறாங்க. அந்த சைடில் அந்த டைமில் இந்த 87 காலகட்டத்தில் சாராயம் பிஸ்னஸை யார் எடுத்து நடத்தினாங்களோ எல்லாருக்குமே மிகப்பெரிய பணம்ங்கிறது பணம் முதலையாயிட்டாங்க, எல்லாருமே செல்வந்தரான. அதுக்கு நம்ம வந்து நிறைய அரசியல் தலைவர்களையும் எடுத்துக்காட்டா சொல்லலாம், நிறைய பிஸ்னஸ் பண்ணி நம்ம எடுத்துக்காட்டா. கல்வி தந்தையா இருக்காங்க, இப்போ கல்வி தந்தையா இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சாராயத்தவங்கலாம் கல்வி தந்தையா இருக்காங்க. ஆனால் இவரு வந்துட்டு லிங்கம் வந்து அந்த சாராய கடையெல்லாம் கேட்ச் பண்ணி எல்லாரும் ஓட விட்ட பிறகு லிங்கத்துடைய ஆளுமையும் ஆள் பலமும் அதிகமாக சேர போலீஸ்லேயே வந்துட்டு நிறைய கான்டாக்ட். பணம் எங்கே புழங்குதோ அங்கே இயல்பாக வந்து போலீஸும் வந்துடும், மற்ற அரசியல்வாதியும் வந்துடுவாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு லிங்கத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் பிரபுவுக்கும் லிங்கத்துக்கும் இடையில ஒரு சின்ன பிணக்கு. என்ன பிணக்குன்னா, அம்பாஸ்டர் கார் மேலே ஒரு காதல் உண்டு. இந்த 80s பெரும்பான்மையான ஆட்களுக்கு, அமைச்சர்கள் முதல் கொண்டு அந்த காலத்தில் அம்பாஸ்டர் கார் தான் வச்சுருப்பாங்க. அப்போது லிங்கம் ரொம்ப ஆசைப்பட்டது ஒரு அம்பாஸ்டர் கார். அந்த அம்பாஸ்டர் கார் வந்து ஏரியாவில் ஒரு பெரிய பணக்கார் ஓட்டு போகிறாரு. பிரபுக்கிட்ட சொல்கிறாப்புல, மாப்பிள்ள அந்த அம்பாஸ்டர் கார் பிடிச்சிருக்குடா, ஒன்று வாங்கணும், எவ்வளோ பணம் செலவாகணும் வாங்கிடலாம், உடனே இறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு புது காரை இறக்குறாங்க.
லிங்கம் அந்த காரு வந்து சந்தோஷமாக இருக்காப்புல. கூடுதல் சந்தோஷம் வச்சுக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் இருந்த பெரிய கனவுல ஒன்று அம்பாஸ்டர் கார். அந்த கார் வந்ததுக்கு கொஞ்ச நாள்லேயே அது சென்டிமெண்ட்டாக சில பேர் சில விஷயத்த இதனால தான் நடக்குதுன்னு மனசில் பதிய வச்சுப்பாங்க இல்லையா. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காருடைய வருகைக்கு பின்னாடி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி லிங்கம். இப்போ பிரபுவுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் ரொம்ப அவசரமாக வெளியூர் போகணும், கார் கொஞ்சம், அப்போல்லாம் யாரோ ஒருத்தர் கார் இருக்கும், இந்த காரை கொஞ்சம் உதவி கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டதும் பிரபு வந்து லிங்கத்திட்ட சொல்லி என் நண்பன் தான் கேட்குறப்பல காரை கொடுத்து விட்டு காரை எடுத்துகிட்டு போகணும். ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிறான். காரோடு சேர்ந்து அவனும் உள்ளே போயிடுறான். காரம் உள்ளே போயிடுது, இவனும் உள்ளே போயிடுறான். லிங்கத்துக்கு இது தாங்க முடியல. பிரபுடைய அண்ணன் தானே தேவராஜ் அட்வொகேட்டு, அவர்கிட்ட வந்து ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் போனவன் போட்டான், கார் எப்படியாவது எடுத்துருங்க, இல்லை தம்பி ஒரு 1 லட்சத்துக்கு மேலே செலவாகும், பரவாயில்ல பணம் கொடுக்குறாப்புல கொடுத்து காரை எடுத்துடுறாங்க. கார் வருது. காரை வந்ததுமே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த கார் இல்லையா, அதனால் அந்த காரை வந்து அந்த இதெல்லாம் பண்ணி மஞ்சத்தெல்லாம் தெளித்து குளிப்பாட்டி பூவெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி புதிய காராக வந்து லிங்கம் மறுபடியும் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு வாரம் இருக்கும்பொழுது பிரபு வந்துட்டு லிங்கம் எனக்கு அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இல்லை வேறு கார் வாங்கிக்கிடா, இல்லை உன் நினைவாக எனக்கு அந்த கார் வேணும் கொடு, நான் ஒரு 2 லட்சம் தரேன். பணம்லாம் வேண்டாம், ஃப்ரெண்டு தானே, இல்லை சும்மா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் கொடுக்குறாங்க. லிங்கம் வாங்கிக்கிறாப்புல. வாங்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்குறாப்புல அந்த காரில் யாராவது போயிட்டுருக்காங்க. மடக்கி கேட்குறாப்புல பிரபு எனக்கு வந்து 7 லட்சத்துக்கு விற்றுட்டாப்புல அப்படின்னு தான் லிங்கம் டென்ஷன் ஆகிறாப்புல. நட்பின் பேரை சொல்லி ஒரு காரை வந்து நீ கேட்டு வாங்கி அது வந்து கூடுதல் விலைக்கு நீ விற்றுட்டு இது என்ன மாதிரி ஒரு நியாயம் அப்படின்ட்டு பிரபுவை கூப்பிட்டு சத்தம் போடுறாப்புல. என்னால் தாண்டா உனக்கு அந்த லைஃப்பை நீ நம்ம என்கிட்ட கேட்குறேன், நான் இப்போ எங்கன்னா குப்பையில் போடும் முன்னடா வந்தது வாக்குவா கைகலப்பம் ஆகிட்டு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள யார் பெரியாள்? ஏற்கனவே அந்த தங்கப்பாண்டியன் எல்லோரும் ஓட விட்டாச்சு. இவர் வித்யா ஒயின்ஸ் வச்சுருக்காரு. இவருக்கு ஏற்கனவே சாராய கடைகள்லாம் இருக்குது, ஒயின் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இவர் வந்து இந்த குரூப்கிட்ட வந்து கேட்ச் பண்ணது இவர் தனியாக வச்சது. யாருக்கு அதிகமான சாராய கடை இருக்குது? அப்போ வந்து பார்த்தா பிரபு தான் அதிகமாக இருக்குது. அப்போ பிரபு நம்ம எதனா பண்ணால் தான் வழிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை எதனா பண்ணால் தான் நம்மளும் கட்டுப்படாது பிரபு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 2 பேருமே வந்து ஆட்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. லிங்கத்திட்டையும் ஆள்கள் சேர்றாங்க, பிரபுட்டையும் ஆள்கள் சேர்றாங்க. அப்போது லிங்கத்தை அச்சுறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் லிங்கத்துடைய வலதுகரமாக இருந்த நாகராஜ்னு ஒரு நபர், அவரை வந்துட்டு ரொம்ப கொடூரமான முறையில் ரயில்வே ட்ராக்கில் வெட்டி போட்டதுமே அந்த கேஸில் வந்துட்டு லிங்கத்துடைய ஆளுங்க புகார் யார் மேலே கொடுக்குறாங்க? பிரபு மேலே தான் கொடுக்குறாங்க. தென் தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் பிரபு அரெஸ்ட் பண்ணி குறைச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு லிங்கத்தோட ஆளை முடிச்சாச்சு. பதிலுக்கு லிங்க ஆளுங்க வந்துட்டு எதிர்வினையை வந்து நம்ம சைடில் யாருன்னா வெட்டி கொலை பண்ணுவான்னு பார்த்தா, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னமோ நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ பயந்துட்டாங்க பொழுது. இந்த பயத்தை இன்னும் நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஜெயிலில் ஸ்டேஷனில் இருக்காப்புல பிரபு வெளியே கூப்பிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆடலை வச்சு ஸ்டேஷனே சூறையாடுங்க. இந்த சிங்கம் படத்தில் வர மாதிரி அதே மாதிரி ஃபுல் ஸ்டேஷன் அடித்து நொறுக்குங்கடா, நொறுக்கி அண்ணனை வெளியே கூப்பிட்டோங்கடா. லிங்கத்துக்கு இன்னும் பயம் இருக்கும். வந்து அடித்து சூறையாடிட்டு பிரபுவை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதும் போலீஸும் திணறுது. இந்த பக்கம் லிங்க ஆளுங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம முடிச்சு விடுறத விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டோமே, இவன் ரொம்ப ரொம்ப ஃபவராக காட்டுறானா நம்மகிட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பதறி போயிருக்காங்க. இன்னமும் பயம் காட்டணும்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை என்ன பண்ணுறாங்கன்னா உளவு பிரிவு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் தங்கராஜ் அவரை கொடூரமான முறையில் மர்டர் பண்ணுறாங்க. இது யார் பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் பிரபு டீம் தான் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு லிங்க சைடில் போலீஸ் தகவல் விடுறாங்க. லிங்க ஆளுங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு பிரபு சைடில் போலீஸ் தகவல் விடுறாங்க. ஆனால் உண்மை குற்றவாளி கிடைக்கும். பிப்பாயிட்டு அக்யூஸ்ட் பாரதின்னு ஒருத்தன் தான் அதை பண்ணியிருக்கான் அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்குது. பாரதியை வந்து தேடுறாங்க. அந்த பாரதி வந்து பிரபுவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆள். பிரபு டீமை கூப்பிட்டு கேட்கும்போது இப்போ எங்களோட தொடர்பில் இல்லை, முடிஞ்சால் நீங்கள் பிடிச்சிங்க எதனா பண்ணீங்கன்னு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து லிங்கத்துக்கிட்டே போலீஸ் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, பாரதியை பிடிச்சி கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நாங்களும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் வந்து கொடூரமான முறையில் பாரதி கொலை. அப்போ வெளியே என்ன பேச்சாயிடுச்சுன்னா போலீஸுக்கு ஒரு பிரச்சனைனாலே லிங்கத்திட்ட போகிறாங்க. லிங்கத்திட்ட போனால் பார்த்துக்கலான்னு சொன்ன மறுநாளே வந்து சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட் கொலை செய்யப்பட்டுடுறான். அப்போ லிங்கம் எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் அண்ணன் தான் கெத்து அப்படின்னு இந்த டீம் இன்னும் வேகமாக இறங்குது. அடுத்து வந்துட்டு லிங்கன் டீம் தான் இறங்குறாங்க. இறங்கிட்டு ஐயாவுன்னு சொல்லி ஒருத்தன் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே
கொடூரமான முறையில் ஆர்டர். பிரபுடைய வலதுகரமாக கருதப்பட்ட ஐயாவும் அந்த கொலை வந்து மாவட்டம் தாண்டி, ஏன்னா கோர்ட்டில் நடக்குதுல்ல, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஐயாவை பண்ணி முடிச்சதுமே பிரபு நடுங்கிட்டு இருக்காப்புல. என்னடா அது, நம்ம 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து வேண்டப்பட்ட ஆளை பண்ணோம், இன்னொன்று வந்து சம்மந்தம் இல்லாத போலீஸை பண்ணோம். கோர்ட் வாசலே வச்சு பண்ணுறாங்கன்னா, அது கோர்ட் உள்ளே வச்சு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது, அந்த சூடு தனியறதுக்குள்ளேயே அடுத்த ஆப்ரேஷன் யாரை பண்ணுறா அப்படின்னா, பிரபுடைய கூட பிறந்த அண்ணன் தேவராஜன் வக்கீல். அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு அந்த வெளியே வந்து யாருக்கோ வெயிட் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை கொடூரமான முறையில் கொலை. அதோடு நிற்காமல் இன்னொரு அண்ணன், அதாவது தேவராஜுக்கு அடுத்து அவரை வந்து கை கால் தனித்தனியாக வெட்டி எடுத்துகிட்டு பாடி கொண்டு போய் ட்ராக்கில் போட்டு அந்த மாதிரி ஒரு கொலை. கடைசி என்ன தெரியுமா நடக்குது, லிங்க சைடு ஆளுங்களில் 2 பேரை வந்து பிரபு சைடு ஆளுங்க பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அது கொஞ்சம் நம்ம வந்து சோர்ந்து போயிடலன்னு காட்டுறதை பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ண மாதிரி தான் ஒரு புரிதல் வச்சுங்கன்னா, ஏங்கிட்ட நீ பண்ணு, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி முடிச்சுட்டு பிரபு வந்து அந்த கேஸில் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பரோலில் வராப்புல வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. பிரபுக்கு முன்னாடியே பிரபு வீட்டில் வந்து லிங்காலம் இருக்காங்க. மிக பாதுகாப்பான அரண்மனை மாதிரி இருக்க வீடு எங்கே பதுங்கியிருந்தாங்கன்னு தெரியல. பிரபுவை உயிரோடு பெட்ரோல் ஊற்றி எரித்து அவங்க வீட்டிலே. இந்த கேஸில் வந்து பாளையங்கோட்டை கிளைச்சிறையில் லிங்கம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் போலீஸுக்கு ரகசிய போலீஸ் இல்லையா, அவ்வளோ பெரிய போலீஸு தகவல் எடுக்குது. பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்துட்டு லிங்கம் நாட்டு வெடிகுண்டு தயார் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சப்ஜெயில் முழுக்க வெடிகுண்டை தான் இருக்குது அப்படின்னு தகவல். போய் பார்த்தா நிறைய வெடிகுண்டு. அப்புறம் தான் வந்து போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரியுது, லிங்கத்தை ஒரு ரூமில் விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கான பொருள்லாம் கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தாச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 வெடிகுண்டு ரெடி பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டு. பதறி போய்ட்டு இனி இங்கே இருந்தால் சரி வராது சொல்லிட்டு மதுரை சிறைக்கு மாற்றுறாங்க. மதுரைக்கு மாற்றும் போது உள்ளே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குல்ல, ஜெயிலரு மற்ற ஆட்கள் மூமெண்ட்டு எல்லாம் தெரியும் இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியுது லிங்கத்துக்கு. தெரிஞ்சுதான் மனு போட்டு பார்க்க வருவாங்கள்ல, மனைவிட்டையும் நண்பர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் நடவடிக்கை சரியில்லை, வேறு மாதிரி நோட்டம் வர்றாங்க, இந்த பழைய அளவுக்கு ஒரு பயம்லாம் இல்லை, அது வந்து நம்மளே எதனா முடிச்சுற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சீக்கிரம் என்னை வந்து வெளியே கொண்டு போகிறத பாருங்கள், ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பெயிலில் வராரு. வரும்போது புதுசாக வந்த காவல்துறை அதிகாரி சந்தர்பால் அவர் வந்து இப்போ ஒரு ஏரியாவில் புதுசாக போலீஸ் எதிரியாக வந்தால் ரவுடி லிஸ்ட்டில் வரல கூப்பிட்டு பார்க்கணும், விசாரிக்கணும்ல, அந்த மாதிரி லிங்கத்தை பார்க்கணும் கூப்பிட்டு வாங்கலாம். அதெல்லாம் வர முடியாது, நான் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி அமைச்சார். அப்புறம் சந்தர்பாலே வராரு. என்னடா கூட்டம் வர மாட்டியா, நீ அவ்வளோ பேர் ஆளா நீ அப்படின்னு கேட்கும்போது பொதுமக்கள் மத்தியில் சந்திரபாலை வந்து ஒரு மாதிரியாக அவமானப்படுத்தி கையை ஓங்கிட்டதோட ஒரு தகவல் உண்டு. அது போலீஸில் வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் நீங்கள் பொது இடத்துல இது பண்ணால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது காக்கி யூனிஃபார்ம்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதிகாரி வர அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அதோடைய தொடர்ச்சி தான் வந்து அந்த சிறையிலேருந்து மாற்றி நாகர்கோவில் சப்ஜெயிலுக்கு போட்டாங்கன்னோட ஒரு தகவல் உண்டு. ரொம்ப நாளாகவே அது அந்த தகவல் இருந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நாகர்கோவிலுடைய சப்ஜெயில் மாற்றினதும் அங்கே என்ன நடக்குதுன்னா, இவருக்கு வந்து அந்த கார்னர், அதாவது வெளியே இருந்து யாருன்னா உள்ளே குதிக்கலாம். சப்ஜெயில கொஞ்சம் ஈஸியாக, ரொம்ப குறுகிய ஒரு இடம் தான். நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாவட்டம். அங்கே சப்ஜெயிலே வந்து கார்னர் பீஸ், அதாவது வெளியே இருந்து யாருன்னா குதிச்சாங்கன்னா நேராக அந்த செல்லுக்குள்ளே குதிக்கலாம். அந்த மாதிரி இடத்தையும் மாற்றுறாங்க. அப்போது வந்து லிங்கம் அது அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அது மனு போட்டு பார்க்க வந்த மனைவிகிட்டே மற்றபடி சொல்லியிருக்காப்புல, இது வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மேலே வந்து ஏணி போட்டு எவ்வளோ உயரத்துக்கு சிறை இருக்கோ அவ்வளோ உயரத்துக்கு ஏணி போட்டு ஏணி வழியாக ஒரு 40 பேர் கொண்ட கும்பல் உள்ளே இறங்கி மயக்க மருந்து இருக்கு இல்லையா, அந்த புகை குண்டு அதை அடித்து நிர்மூலமாக்கி செயலற்று போகிற சூழ்நிலையாக்கி அதுக்கப்புறம் வெடிகுண்டு வீசி அதுக்கப்புறம் தான் வெட்டி மீன் துண்டுகள் மாதிரி துண்டு போட்டு லிங்கத்தை ஃபுல்லாக மர்டர் பண்ணுறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து லிங்கத்துடைய பேட்டர்ன். இப்போ பிரபுவை பண்ணும்போது லிங்கம் பயன்படுத்தினா மயக்க மருந்து அடிச்சு தான். மயக்க மருந்து அடித்த பிறகு தான் ஒன்றுமே இல்லாமல் திணறி பண்ணிக்கும் போது தான் கொண்டாந்து எரிச்சது. லிங்கம் பண்ண பல ஆப்ரேஷன் இப்படி தான். அதே பேட்டர்ன் தான் லிங்கத்துக்கே பண்ணாங்க. பண்ணது 40 பேருக்கு மேலே வந்து பண்ணாங்க. தலையை மட்டும் கொண்டு வந்துட்டு நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில், அது பஸ் ஸ்டாண்டில் கழிப்பறையை ஒட்டின மாதிரி இடத்துல அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதிகமான அளவில் வலைதளங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் தொடர்களாகவும்
வெப் சீரியலாகவும் வந்த கதை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா தெற்கத்தி டெர்மினேட்டர் அப்படின்றது தான் அவருடைய அடைமொழி. லிங்கம் வாழ்ந்த காலத்தில் அந்த அந்த கொலை சம்பவம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கொடூரமான முறையில், அதாவது லிங்கப்பெரிய தோற்றம், லிங்கப்பெரிய தனி மனித ஒழுக்கம், கையாண்ட விதம் வந்து கொடூரமான விதம். இது மூன்றுமே வந்து எல்லாருக்குமே ஒரு கேட்சிங்கான ஒரு இஷ்யூவாக இருந்தது. சரி, அதனால் வந்து லிங்கம் பெரிய தியாகின்னு நம்ம பேச வேண்டியதில்லை. ரவுடி தான், என்ன அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவருக்கு ஒரு கனவு இருந்தது, காவல்துறை அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு. பிரபுக்கு ஒரு கனவு இருந்தது, வழக்கறிஞர் ஆகணும்னு சொல்லிட்டு. 2 பேருமே அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் 2 பேருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு,